ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட வந்திருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குட்டி கேரளாவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். குட்டி கேரளா அப்படியே வர இதுதான் உள்ள போட்டிங்கு போகும்போது நம்ம பார்க்கலாம். குட்டி கேரளா வைப் பண்ணுறோம் அண்ணன் இப்போ எங்கே பண்ணாதான் இருக்குது. நம்ம வந்திருக்க இந்த பூலாம்பட்டி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தூரமாக தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த இடம் பூலாம்பட்டி நல்லா எது ஃபேமஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் ஃபுல்லாக ரீல்ஸ் போடுறதும் வீடியோ போடுறதும் சொல்லி தான் நல்லா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் அதை வந்து குட்டி கேரளா அப்படின்னே தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தோம். கடைசியில் பார்த்தா இதை பார்த்தா குட்டி கேரளா மாதிரி எங்களுக்கு தெரியல. ஒரே ஒரு போட்டிங் மட்டும் தான் வச்சுருக்காங்க. இந்த போட்டிங்கை வச்சு ஃபுல்லாகவே குட்டி கேரளான்னு சொல்கிறாங்க. சரி நம்மளும் வந்துட்டோமே என்ஜாய் பண்ணாமல் சொல்லி வந்து பார்த்தோம். பட் ஆனால் இது யூடியூப்பில் ரீல்ஸ்லாம் காட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் செம்மையாக இருக்குதுங்க. ஃபுல்லாக தண்ணியாக ஃபுல்லாக மிதக்குது. பட் நம்ம வந்த நேரம் மே மாதம்னால சம்மர் டைமு, அதனால் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் வற்றதுனால கொஞ்சம் கீழே இறங்கி தான் போய் நாங்கள் பண்ணோம். இல்லைனா மேலேயே அழகாக போயிருப்போம். உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நத்தை தான் ஃபுல்லாக நிறையா கிடந்து, சின்ன சின்ன நத்தை தான் நிறையா கிடந்தது. அதெல்லாம் பார்த்து நான் அப்படியே போனோம். இந்த சைடில் இந்த போட்லேயே ஏற்றி விடுவாங்க. பட் இந்த போட்லேருந்து வேறு போட்டுக்கு ஏற்றி விட்றாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் மூலிமா தான் எடுத்துருக்காங்க போல். ஸோ சின்ன சின்ன படகாக தான் இருக்குது. நாங்கள் வந்த டைமில் வெயில் டைம்னால யாரும் வரல. ஸோ நாங்கள் வந்தோம். நாங்கள் ஒரு கேங்கு, அப்புறம் இன்னொரு கேங்க் வந்தாங்க. அந்த கேங்க் முடிச்சுட்டு தான் நாங்கள் அடுத்து உள்ளே போனோம். ஸோ வந்ததுக்கு நல்லா போனோம், என்ஜாய் பண்ணலாம் சொல்லி உள்ளே போனோம். நல்ல வேலை மேலே க்ளோசிங்கில் இருந்ததுனால எங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லபடியாக வெயில் இல்லாமல் இருந்தது. ஆனால் சரியான வெயிலுங்க. நாங்கள் போகும்போது மே மாதம் வெயில் வேறு சொல்லவா வேணும். எல்லாருமே போன ஸ்கின்லாம் மாறி போச்சு ஃபுல்லாகவே. இவங்க எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னோடய தம்பி தங்கைகள் தாங்க. ஃபுல்லாகவே ஒரு அவுட்டிங் மாதிரி கிளம்பி வந்துவிட்டோம். திடீர்னு பிளான் பண்ணி தான் வந்தோம். ஸோ எங்களுக்கு யாருக்குமே தெரியாது இங்கே வரோன்னு. வர வழியிலே யோசித்தோம். அதுக்கப்புறம் மட்டும் இங்கே வந்துட்டு நாங்கள் சரி வந்ததுக்கப்புறம் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் சொல்லி தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். சரி பார்த்தா லைட்டாக ஆலப்பி மாதிரி தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் போட்னாலே வச்சு நம்ம ஆலப்பின்னு சொல்ல முடியாது. பட் ஆலப்பியில் வந்து ஒரு நல்லா இருக்கும் இடம்லாம், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இடம்லாம். பட் இங்கே வந்து கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறம் போட்டிங் வந்ததுக்கப்புறம் இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா நல்லா இருக்குது நம்மளுக்கு. சரி ஓகே, இது கொஞ்சம் ஒர்த்தாக இருந்தனால தான் இங்கே வந்துவிட்டோம். பட் இதுலேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு 100 போடுவாங்க. 100 போட்டிங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக தான் பாயிண்ட் டு பாயிண்ட் போகிற மாதிரி தான் போடுவாங்க. அது வேஸ்ட்டு போகிறதுக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 700 7 பேருக்கு 700 சொல்லி பேசிட்டு வந்தோம். இது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இதுதான் கொஞ்சம் கிலோமீட்டர் கொஞ்சம் ஓட்டுவாங்க. இந்த மூலையிலேருந்து அந்த மூலை வரைக்கும் அந்த டேம் வரைக்கும் ஓட்டுறாங்க நல்லா. பரவாயில்ல, அதனால நாங்கள் அதை வந்தோம். நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் வெளியே வந்ததுக்கு பார்த்திங்கன்னா வெளியே மீன், எறா, சாப்பாடு சொல்லிட்டு நிறையா இருந்ததுங்க டிஷ்ஷெலாம். ஸோ நாங்களாம் சாப்பிட தான் வந்தோம். பட் ஆனால் நாங்கள் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணுறதுனால சாப்பிட முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, தங்கச்சி மட்டும் டேஸ்ட்டுக்காக மீன் சாப்பிட்லான்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டோம். நாங்கள் வந்து நேரம் கரண்ட் வேறு கட்டுங்க ஃபுல்லாகவே, அதனால் உள்ளே உட்கார முடியல. சரி என்ன பண்ணுறோம் சொல்லி நாங்கள் பார்சல் கட்டின்னு நாங்கள் வண்டியில் அப்படியே கிளம்பிட்டோம். வண்டியில் போகிற வழியில் நம்மளுக்கு நல்லா இடம்லாம் சூப்பராக இருக்கும். அங்கே ஓரமாக நிப்பாட்டி அப்படி ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்டோம். ஃபுல்லாக நாங்கள் பைக் ட்ரிப்லேயே அடிச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தா ஃபால்ஸ் எங்கேயுமே கிடைக்கல நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபால்ஸ் இந்த ஸ்விம்மிங் ஃபூல் தான் சொல்லிட்டு நாங்கள் ஸ்விம்மிங் ஃபூல் வந்தோம். ஸ்விம்மிங் ஃபூல் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா பக்கத்துலேயே ஒரு மாங்காய் மரம் இருந்தது. மாங்காய் மரம் வெயில் சீசன் வேறு, மாங்காய் சீசன் வேறு, சும்மா இருக்குமா நம்ம. அதுவும் நம்ம வாங்குகிற மாங்காய்லாம் நல்லா இருக்காது சொல்லி தான் திருட்டு மாங்காய் நல்லா இருக்கும் சொல்லி தான் நம்ம திருட ஆரம்பிச்சிட்டோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, திருட்டுனா அந்த மாதிரி திருடல, சொல்லிட்டு தான் நாங்கள் திருடணும். பார்த்தோம் பக்கத்துலேயே மாங்காய் அதுமே இல்லை. ஸோ சுற்றி பார்த்தா பக்கத்தில் ஒரு மாங்காய் இருந்தது. அது எப்படி எடுக்கலாம்னு தெரியல. ஸோ அதனால் தம்பிகிட்ட சொல்லி பிளான் பண்ணி கடைசியில் பக்கத்தில் ஒரு டேபிள் இருந்தது. அந்த டேபிள் எடுத்து போட்டு நைஸாக போட்டு ஒரு மாங்காவை திருட்டோம். நீங்களே பாருங்கள், நல்லா பார்க்கணும். மரத்தை அசைக்காத, வந்துரு. அவ்வளோதாங்க, நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ சிம்பிளான பிளான் தான் இது, நாங்கள் சடனாக போட்ட பிளான் தான். ஸோ அதனால் ரொம்ப பெருசாக பண்ண முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. பாய்.